ஆஸ்காருக்கு எத்தனை தமிழ் மூவிஸ் இதுவரை என்ட்ரி ஆயிருக்கு. சிவாஜி கணேசன் நடிச்ச தெய்வ மகன் அப்படிங்கிற படம் தான் 1969ல தமிழ்லயே ஃபர்ஸ்ட் ஆஸ்காருக்கு என்ட்ரி ஆன ஒரு படம். அடுத்தது மணிரத்னம் கமல்ஹாசனுடைய நாயகன் படம் வந்து 1987ல ஆஸ்காருக்கு என்ட்ரி ஆச்சு. அடுத்தது அஞ்சலிங்கிற மணிரத்னமுடைய படம் வந்து 1990ல ஆஸ்காருக்கு என்ட்ரி ஆச்சு. அடுத்தது சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் நடிச்ச தேவர் மகன் வந்து 1992ல ஆஸ்காருக்கு என்ட்ரி ஆச்சு. அகைன் கமல் நடிச்ச படமான குருதி புனல் வந்து 1995ல ஆஸ்காருக்கு சப்மிட். அகைன் கமல் அண்ட் சங்கர் எடுத்த இந்தியன் மூவி வந்து 1996ல என்ட்ரி ஆச்சு. அடுத்தது சங்கர் எடுத்த ஜீன்ஸ் படம் வந்து 1998ல என்ட்ரி ஆச்சு. திரும்பவும் கமல் நடிச்ச ஹேராம் அப்படிங்கிற படம் வந்து 2000ல ஆஸ்கருக்கு சப்மிட் ஆச்சு. அப்புறம் 16 வருஷம் கழிச்சு விசாரணை அப்படிங்கிற படம் வந்து 2016ல ஆஸ்கருக்கு என்ட்ரி ஆச்சு. அடுத்தது குல்லாங்கல் அப்படிங்கிற படம் வந்து 2021ல என்ட்ரி ஆச்சு. ஆஸ்கார் கூட்டணின்னு சொல்லப்பட்ட சூர்யா அண்ட் சிவா எடுத்த கங்குவா 2025ல ஆஸ்காருக்கு பெய்டு ப்ராசஸ்ல என்ட்ரி ஆன தமிழ் மூவி. நான் சொன்ன மத்த எல்லாமே அபிஷியல் ஆஸ்கார் என்ட்ரி.